தவறாக அர்த்தம் புரிந்தவர்கள் இளையராஜா பேராசையில் பணம் கேட்கிறார் என்று நினைக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திரைப்படங்கிறது நீங்கள் ஒரு நல்லா கவனிக்கணும். ஒரு முறை படத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், தொலைக்காட்சிகளுக்கு கூட்டணி நிறுவனங்கள் வந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு அந்த உரிமையை வச்சுக்கிறது. அது தயாரிப்பாளருக்கு ஒன்றும் போகிறதில்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். படைப்பாளிகளுக்கு யாருக்கும் போகிறதில்லை. என் தம்பி படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 7 லட்சம். எத்தனை முறை ஒளிபரப்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு முறை ஒளிபரப்பும் போது அந்த காசு யாருக்கு போகுது? படைப்பாளிக்கும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் இல்லை. அப்போ அதனால் அப்பா இளையராஜா கேட்குறது, நீங்கள் பாடலாசிரியருக்கு கொடுக்காதீங்க, இவருக்கு கொடுக்காதீங்க, தயாரிப்பாளருக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, அவருக்கு அவர் படைப்புக்கு முதல் மரியாதைக்கு எங்கள் அப்பாவுக்கு இளையராஜாவுக்கு என்ன சம்பளம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? திரைப்படம் இல்லாத தொலைக்காட்சி இருக்கா? பாட்டு இல்லாமல் இருக்கா? அப்போ தினம் சம்பாதிக்கிறீங்க. அப்போ அந்த படைப்பாளிக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒரு தடவை 2 லட்ச ரூபா முதல் மரியாதைக்கு அப்பா இளையராஜாவுக்கு சம்பளம். அதையுமே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படம் அவருக்கு இது ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் இதெல்லாம் எங்கே ஓட போகுதுன்னு நினச்சேன், சரி ஓடிடுச்சு, எனக்கு வேணாம், காசு நீயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 2 லட்சம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க? எவ்வளோ முறை அது ஒளிபரப்பப்படுது? அதில் அந்த படைப்பாளிக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அப்புறம் அதில் கேட்குறாரு. அவர் முன்னாடிலாம் ஒரு வானொலியில் ஒரு பாட்டை ஒளிபரப்புனா அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வரும், ப்ரொடியூசருக்கு வரும், அந்த படைப்பாளிகளுக்கு வரும். இப்போ எங்கே அது இல்லையே. அதனால அதை கேட்குறாரு. அதை தவறாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேராசையில் கேட்குறாரு, அது கேட்குறாரு, இது கேட்குறாருன்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் பிறமலை கள்ளர் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகளை கல்வித்துறையுடன் இணைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தினார். ஏற்கனவே பிறமலை கள்ளர்கள் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அதுக்கு எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாற்றி அதை அரசு கல்வித்துறையில் இணைக்கக்கூடாதுங்கிறது தான் பிறமலை கள்ள சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் விருப்பம். அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், அதை கல்வித்துறையிலே சேர்க்கின்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.